வடக்கு கிழக்கு மக்களை பயங்கரவாதத்திலிருந்து மீட்டெடுத்து அம்மாகாண மக்களுக்கு வசந்தத்தையும் உதயத்தையும் ஏற்படுத்தி தந்த ஜனாதிபதியை மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதே தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பாகும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கட்சியின் ஆதரவும் ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ளது. ஜனாதிபதியை ஆதரிக்கும் முகமாக மருதமுனையில் இடம்பெற்ற கட்சியின் செய்தியாளர் மாநாட்டின் போது ஐக்கிய மக்கள் கட்சி தலைவர் ZHM ரஹ்மான் இது பற்றி கருத்து தெரிவித்தார். காக்கும் வீரம், நாட்டை கட்டியெழுப்பும் தலைமைத்துவம் என்பது மஹிந்த ராஜபக்ச அவர்களிலே தான் காணப்படுகிறது என்பதை எமது கட்சி உணர்ந்துள்ளது. இதனால் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஆதரிப்பது என்று எமது உயர்குடம் முடிவெடுத்து நாங்கள் அதற்கான தேர்தல் களத்தில் இன்றிலிருந்து குதிக்க ஆரம்பித்துள்ளோம். முஸ்லிம் மக்கள் நன்றி உணர்வு உள்ளவர்களாக நாங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியை தமிழ் பேசும் மக்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும்? முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இன்றைய தேர்தல் கள கண்ணோட்டமூடாக. இன்று நாங்கள் அனைவரும் ஒன்றாக தொழில் செய்கின்ற, ஒன்றாக கல்வி கற்கின்ற, ஒன்றாக பயணம் செய்கின்ற நிலைமை உருவாகியிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எமது ஜனாதிபதி கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களை நாங்கள் மறந்து விடாமல் அவருக்கு ஒரு நன்றி உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். அபிவிருத்தியை நாங்கள் தொடர்ந்து கொண்டு சென்று ஒரு அபிவிருத்தி அந்த மாகாணமாக ஆக்குவதற்கு எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை நீங்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பாரிய அபிவிருத்தி பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். கடந்த 30 வருட கால யுத்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த இந்த மாகாணத்தை இன்று நாம் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய வெற்றி கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மாத்திரமல்ல, இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் இன்று இன்றியமையாத ஒன்றாகும். சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு இராணுவ வீரர், இராணுவ தளபதி. ஆனால் அவருடைய சிறிய வயதிலே இருந்து அவர் இராணுவத்திலே செயற்பட்ட ஒருவர், ஒரு இராணுவ வீரர். அவருடைய சிந்தனை, அவருடைய போக்கு எல்லாமே ராணுவ ரீதியான போக்கு. சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் முஸ்லிம் காங்கிரசினுடைய கொள்கைகளுக்கு மாற்றமான முறையிலே சரத் பொன்சேகாவை என்று ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 6 வருடம் இந்த சமூகத்தை எதிர்க்கட்சியிலே கொண்டு போய் அமர்த்தி முடக்குவதற்கு சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டை கட்டியெழுப்புகின்ற பணியிலே முன்னிற்கின்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமைப்பாடு இந்த நாட்டைச் சேர்ந்த, இலங்கையைச் சேர்ந்த ஒவ்வொரு பிரஜைக்கும் இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தந்த இந்த அமைதியான சூழ்நிலை, யுத்தமற்ற சூழ்நிலை தொடர வேண்டும். இன்று நானும் என்னை சார்ந்த, எனக்கு ஆதரவளிக்கின்ற அனைத்து பேர்களும் இன்று கங்கணம் கட்டிவிட்டோம். எமது ஆதரவை இந்த எங்களது ஜனாதிபதி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அளிக்கக்கூடியதாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் ஜனாதிபதி என்று வர்ணிக்கப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ச அவர்கள்தான் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மக்களுக்கு கண்ணியமான முறையிலே ஆட்சி செய்வதற்கு வழிவகுக்க கூடியவர் என்பதை நாங்கள் கடந்த காலங்களிலே உணர்ந்திருக்கின்றோம். சரத் பொன்சேகா ஆதரிக்க வேண்டும் என்று சொல்றது சம்மந்துறையில வந்து நினைச்சா, மருதமுனையில வந்து நினைச்சா, அம்பாறை மாவட்டத்துக்கு வந்தா, பெட்டிக்லோ மாவட்டத்துக்கு போய்த்தா இல்ல. சரத் பொன்சேகாவை ஆதரிக்க வேண்டும் என்ற தீர்மானம் ரவுஃப் ஹக்கீம், சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் எடுக்கிறாரு. நோவேல இருந்து ரவுஃப் ஹக்கீமும் மனோ கணேசனும் இந்த சரத் பொன்சேகா வரதுக்கு ஒரு மாசத்துக்கு முதல் என்ன சொன்னாங்க? எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லிம் தமிழ் மக்கள் சரத் பொன்சேகாவை ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனால் இந்த மாற்றம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த எளிவின ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகிச்சு? உடனடியாக ஹக்கீம் ஒரு மாற்றத்தை நாங்க பார்த்தோம். முஸ்லிம் சமுதாயத்தை அமெரிக்காவுக்கும் நோர்வேக்கும் விலை பேசி வித்துட்டாரு. இதுதான் உண்மை. 30 வருட கால பயங்கரவாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தமது பூர்ண ஆதரவை வழங்கி அவரை வெற்றி பெற செய்வதே தமது நோக்கமாகும் என கிழக்கு வாழ் மக்கள் தெரிவிக்கின்றனர்.
உலகத்தில் நடக்கின்ற பயங்கரவாத கொடுமையான பிரச்சினை எங்களது இலங்கை அரசாங்கத்தின் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தீர்த்து வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் இது உலக நாட்டுக்கு ஒரு பெருமையாக இருந்து கொண்டிருக்கின்ற விஷயம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சிறுபான்மையான தமிழ் முஸ்லிம் மக்கள் கட்டாயம் ஜனாதிபதிக்கு வாக்களித்து அதி கூடுதலான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு இந்த மக்கள் இந்த ஜனாதிபதியை ஒரு காலமும் மறக்கக்கூடாத மக்களாக நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் போட்டியிட்ட போது எமது இந்த பிரதேசத்திலே கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் சொன்னார்கள், ஜேவிபியோடு இந்த மஹிந்த ராஜபக்ச இணைந்திருப்பது இந்த சிறுபான்மை மக்களை பாலாக குளத்திலே சென்றுவிடும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார். அன்று ஜேவிபி இனவாதத்தை பேசிய என்று சொன்ன ரவுப் ஹக்கீம் அவர்கள் இன்று சரத் பொன்சேகாவுடன் சேர்ந்திருப்பதை பற்றி மிகவும் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெல்வது உறுதியான ஒரு விடயம். இந்த சந்தர்ப்பத்திலே வடகிழக்கில் வாழ்கின்ற முஸ்லிம் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் அந்த வெற்றியின் பங்காளிகளாக மாறுவது ஒரு கட்டாய கடமையாக இருந்திருக்கின்றது. 20 வருஷமா இந்த ரோட்டு இவ்வளவு நாளா பால் அடைஞ்சு கிடந்துச்சு. இவ்வளவு நாளா ஒருத்தரையும் எத்தனையோ பேர் ஓட்டு கேட்டு வந்து ஒருத்தரையும் செஞ்சு கொடுக்கல. மஹிந்த ராஜபக்சேக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து வாக்களிப்போம். இந்த நம்பிக்கை இருக்குது. அதனால இது எதுவும் இன்னும் குறைபாடுகளை செய்து கொடுத்திருக்காது. இன்னும் குறைபாடுகளை செய்து எங்களுக்கு டெலிபோன் கனவெல்லாம் உடைஞ்சு கிடக்கு. அதெல்லாம் எடுத்து செய்து நல்ல வசதியும் செய்து கொடுத்தா நாங்க மஹிந்த ராஜபக்சேக்கு இந்த வாக்கு அளிப்போங்கிற நிச்சயத்தை நாங்க சொல்றோம். 10-20 வருஷத்துக்கு மேல இந்த ரோட்டு இயங்காம இருந்த ரோட்டை ஜனாதிபதி இந்த ஆட்சியின் கீழ் இந்த ரோட்டு ஓரளவு சீர்திருத்தப்பட்டு இருக்கல. இங்க இருக்கிற அவ்வளவு ஓட்டும் ஜனாதிபதிக்கு நாங்க கொடுக்க தயாராகத்தான் இருக்கோம். தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் முழு இலங்கை வாழ் மக்களின் கருத்துக்களாகும். 18 அரச நிறுவனங்களை விற்பனை செய்யும் திட்டத்திற்கு ஜனாதிபதியை முற்றுப்புள்ளி வைத்ததாக அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னர் தனியார் மயப்படுத்தல் நிறுத்தப்பட்டது. அதனால் அந்த நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களது சொந்த நிறுவனத்தில் பணியாற்றும் திருப்தியுடன் சேவையாற்றுகின்றனர். ஆகவே நாங்கள் அந்த ஊழியர்களின் நலன்கள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம். அரசு அச்சக கூட்டுத்தாபனத்துடன் தொடர்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களுக்கென இந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன, ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் WB கெனேகல மற்றும் அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பெர்சி வடுகெதர் ஆகியோர் இங்கு கருத்து தெரிவித்தனர். அடுத்து வெளிநாட்டு செய்தி.